வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா. தமிழக அரசியல் களத்தில் தேர்தல்கள் ஒரு கணத்தில் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கும் என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆனால் தேர்தலை தாண்டி நெடுங்காலமாக தனக்கான உரிமைக்காக போராடி கொண்டிருந்த ஒருவருக்கு வாக்களிப்பதற்கான உரிமை கிடைத்திருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று பார்க்க வேண்டியதிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியான செய்திக்கு பின்னால் எவ்வளவு வலிகள் இருந்திருக்கிறது, அதன் பின்னால் எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கிறது, அதன் பின்னால் எவ்வளவு சட்ட ரீதியான அவர்கள் அணுகுமுறைகளை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற பல எண்ணங்களும் பல தேடல்களும் மனதிற்குள் எழும்புகின்றன. ஒரு மகிழ்ச்சியின் பின்னால் எவ்வளவு வலி ரணம். இந்த காணொளியை சற்று அது சார்ந்து பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். எப்பொழுதுமே தமிழர் தாயகத்தில் இருந்து தங்கள் வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிற நாடுகளுக்கு சென்றவர்கள் பலர் உண்டு. அதிலே குறிப்பாக தமிழகத்திற்கு சென்றவர்கள் அநேகம். அப்படி சென்றவர்களில் சுமார் 30,000ற்கு மேற்பட்டவர்கள் வெளியே தங்கி அவர்கள் தங்களுக்கு வேலைகளுக்கு செல்வதற்கும் தங்கள் குழந்தைகளை படிக்க வைப்பதற்கான களங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சுமார் 58,000 பேர், 58,537 பேர் இந்த முகாம்களில் இருக்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது. 105 முகாம்களில் 19,300 குடும்பங்களை சேர்ந்த 58,537 பேர் இந்த சிறப்பு முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நெடுங்காலமாக அவர்கள் அங்கு இருக்கிறார்கள். சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார்கள். தங்களுக்கான எந்த உரிமையும் இல்லாது இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்காக ரோமியோ ராஜ் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் போராடி அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான களங்களை எடுக்கிறார். ரோமியோ ராய் என்கின்ற வழக்கறிஞர் அதற்காக அவர் தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிறார். இந்த மக்களுக்கான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில். எனவே அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. முதலில் கடவுச்சீட்டை பெற்றால்தான் அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியும். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு ஒரு சிலருக்கு அதற்கான நகர்வுகள் எடுக்கப்பட்டு விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அப்படி கொடுக்கப்பட்ட ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதற்கான களங்கள் எடுத்து வைக்கப்பட்டு இன்னும் பலருக்கெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். 2024ஆம் ஆண்டு வாக்களிப்பதற்கான ஒரு உரிமம் ஒரு சகோதரிக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ரோமியோ ராய் அவர்களுடைய அந்த சட்ட ரீதியான போராட்டத்திற்கு பின்பு ஒரு சகோதரிக்கு வாக்களிப்பதற்கான ஒரு களம் கிடைத்திருக்கிறது. அந்த சகோதரியுடைய பெயர் நளினி கிருபாகரன். இவர்கள் 2024ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் அவர்கள் இப்பொழுதுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் வாக்களித்திருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் வாக்களித்திருக்கிறார்கள். இவர்கள்தான் இந்த சிறப்பு முகாம்களில் இருக்கக்கூடியவர்களில் முதலாக வாக்களிக்கும் உரிமையை பெற்றவர்கள். தற்பொழுது திருச்சி கொட்டப்பட்டு மறுவாழ்வு அந்த மையத்தில் இருக்கக்கூடிய கோகுலேஸ்வரன் என்பவருக்கு இப்பொழுது வாக்களிப்பதற்கான உரிமம் கிடைத்து திருச்சி கிழக்கு பகுதி அந்த சட்டமன்ற தொகுதியில் அவர் வாக்களித்திருக்கிறார் என்பது பதிவு. அதை அவர் மிக மகிழ்ச்சியாக பதிவிட்டிருக்கின்றார். முதலில் கோகுலேஸ்வரனுடைய வாழ்வியலை மையப்படுத்தி பார்க்க வேண்டியதிருக்கின்றது. கோகுலேஸ்வரன் அவர்களுடைய சொந்த ஊர் சென்னையில் இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர். இவருடைய தாத்தாவும் பாட்டியும் பிழைப்பு தேடி இவர்கள் ஸ்ரீலங்கா செல்கின்றார்கள். குறிப்பாக தமிழர் தாயகம் செல்கின்றார்கள். அங்கேதான் இவருடைய தந்தை அதன் பின்பு தந்தைக்கு மணமுடித்து வைக்கப்பட்ட அந்த தாயார் அனைவருமே இலங்கையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இலங்கை சார்ந்து பயணிக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் அங்கு போர் சார்ந்த களங்கள் வருகின்ற பொழுது இவருடைய தந்தையும் தாயும் இந்தியாவிற்கு அகதிகளாக வருகின்றார்கள். அகதிகளாக இவர்கள் வந்த பின்பு 1986ஆம் ஆண்டு கோகுலேஸ்வரன் இங்கு இந்தியாவில் அவர் பிறக்கின்றார். இந்தியாவிலே அவர் வளரக்கூடிய களங்கள் எடுக்கப்படுகின்றது.
எனவே இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வளரக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கின்றார். 1956 இருந்து 1986 ஜூலை 1 வரை, அதாவது யார் யார் இந்தியாவில் இப்படி அகதி முகாம்களில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே குடியுரிமை கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கலாம் என்று இந்தியாவின் குடியுரிமை சட்டம் அழுத்தமாக பதிவிடுகிறது. அந்த குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் கோகுலேஸ்வரன் 1986 ஜூலைக்கு முன்பே அவர் பிறந்த காரணத்தினால் அவருக்கு வாக்களிப்பதற்கான ஒரு குடியுரிமை கிடைக்கிறது. அதுபோல அவர் கடவுச்சீட்டுக்காக அதற்கான முயற்சிகளை எடுத்திருந்தார். அந்த கடவுச்சீட்டுக்கான முயற்சிகள் அவர் எடுத்து அதற்கான அந்த விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் சென்றிருந்தன. அவருக்கான கடவுச்சீட்டு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் 2 வாரத்திற்குள் அவருக்கு கடவுச்சீட்டு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அவர் கடவுச்சீட்டுக்காக காத்திருந்தார். ஆனால் கடவுச்சீட்டில் ஒரு எழுத்து பிழையின் காரணமாக அவருக்கு இப்பொழுது கடவுச்சீட்டு இதுவரை கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய சட்ட போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் அவர்களுக்கான கடவுச்சீட்டு கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு இடையே தேர்தல் வந்த இந்த சூழலில் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பித்திருந்த அந்த விண்ணப்பத்தை மையப்படுத்தி இவர் அந்த வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயரை இணைத்து கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்து வெற்றி பெற்றிருக்கின்றார். தற்பொழுது அவர் வாக்களித்து தன்னுடைய உரிமையை அவர் நிலைநாட்டி இருக்கின்றார். நான் இந்த வாக்களித்த பொழுது, அதாவது 1 வயதிலிருந்து 40 வயது வரை வாக்களிக்காமல் இருந்த நான் முதலாக வாக்களித்த பொழுது எனக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருந்தது என்று அவர் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் உண்மையிலே மனதிற்கு ஆறுதலாக இருக்கின்றது. தற்பொழுது இந்தியாவை பொறுத்த மட்டில் எழும்பி இருக்கக்கூடிய களங்கள் என்னவென்றால், இந்த அகதி முகாம்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் சுமார் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்கள் என்பதை கணக்கிட்டு அவர்களுக்கான குடியுரிமையை இந்தியாவில் கொடுப்பதற்கான ஒரு களம் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வலுவடைய தொடங்கி இருக்கின்றன. கடந்த ஒரு 2-3 மாதத்திற்கு முன்பு தமிழக முதலமைச்சர் ஒரு கடிதத்தை பிரதமருக்கு அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் இவர்களுக்கான குடியுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். அது நடைமுறைக்கு சாத்தியப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் எல்லோருடைய மனதிலும் இருக்கின்றது. நளினி கிருபாகரன், கோகுலீஸ்வரன் இவர்களை தாண்டி அங்கு இருக்கக்கூடிய 58,537 பேரில் யார் யாருக்கு வாக்குரிமை இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே வாக்களிப்பதற்கான ஒரு சூழலை இந்த அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.